My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம் செய்கிறோம், சுவாத்தியாயம் செய்கிறோம், அதாவது புத்தகங்களை வாசிக்கிறோம். நம்முடைய நண்பர்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறோம், நண்பர்களுடைய அனுபவங்களும் கேட்குறோம். 90% எல்லாரும் எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னா, முக்தியை பெறுவதற்காக இந்த தியானத்தை செய்கிறேன் என சொல்லுவார். முக்தி என்பது என்ன? முக்தி எப்படி பெறுவது? முக்தி என்றால் நாம எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற நிலையில இருந்தால் அதுதான் முக்தி. அந்த முக்திக்காக இந்த உடல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலை வருது அப்படிங்கிறது தவறான புரிதல். இந்த பௌதீக உடலுடன் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நாம இந்த நேரத்தில் நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே விதமாக இந்த உடல் விட்டதுக்கு அப்புறம் கூடவும் நம்முடைய மைண்ட் செட் என்பது கண்டினியூ ஆகும். இந்த நேரத்தில் இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் அன்புடன் ஆனந்தமாக வாழ்கிறோமோ, irrespective ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த விதமான மனிதர்கள் நம்ம கூட இருந்தாலும், எந்த விதமான பொருள்கள் இருந்தாலும் நம்முடைய மைண்டு ஆனந்தமான நிலையில இருந்தால் நீங்க முக்தி அடைந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உடலுடன் இருந்தால், அதாவது நம்ம உயிரோடன் இருந்தால் அதுதான் ஜீவன் முக்தி. இந்த உடல் விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஆனந்தமான நிலை அப்படியே கண்டினியூ ஆனால் அது முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜீவன் முக்தி என்பது எப்படி பெறுவதுன்னா, மைண்ட் எப்பவுமே ஆனந்த நிலையில இருக்கணும். எப்படி இருக்கும் ஆனந்த நிலையில? நமக்கு என்ற ஒரு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்புகள் எல்லாமே இருந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாம இருந்தால் மைண்ட் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சரியான முறையில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று மைண்டில் நோண்டிகிட்டே இருக்கும். இது செய்யலை, இது சரியில்லை, இது சரி தவறாக இருக்கு, அவர் இந்த மாதிரி சொன்னார், இவர் இந்த மாதிரி சொன்னார், இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஏன் என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் எல்லாமே ஓடும்போது நம்ம ஆனந்தமான நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் முக்தி என்பது, அதாவது முக்தி நிலையில் நீங்கள் இல்லை என்று அர்த்தம். பொறுப்புகள் எல்லாமே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? தினந்தோறு பொறுப்புகள் எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கும், கடைசி வரைக்குமே எப்பவுமே இருக்கும். ஒரு தொழிலாளராக இருந்தால் ஆஃபீஸ் போய் வரணும், போய் தான் ஆகணும். இல்லத்தரசியாக இருந்தால் வீட்டு சமாளிக்கிறது தான் பெரிய வேலை. மாணவியாக இருந்தால் தினமும் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாமே படித்து தான் ஆகணும், கம்ப்ளீட் பண்ணும் அன்னைக்கு. இது எல்லாமே தினந்தோறு வாழ்க்கையில நடக்க வேண்டியது. இது கிடையாது. நாம இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம், அந்த லட்சியம், அது கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே உண்மையமான ஆனந்தம் என்பது வருது. எதுக்காக அப்படின்னா, யார்கிட்டயாவது கேளுங்க, இல்லை உங்கள்னு நீங்களே கேளுங்க. தினமும் பண்ற வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணா நல்ல தூக்கம் வருதே தவிர்த்து ஆனந்தம் என்பது இருக்காது. பிகாஸ் அது ரொட்டீன் லைஃப். அதே நாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி தியானத்தின் மூலம் புரிந்து கொண்டு அந்த செயலின் மீது கவனம் கொடுத்து நம்முடைய எண்ணங்களுடைய எனர்ஜி அங்கே கொடுத்து ஆன்ம சக்தியுடன் ஒரு அடி முன்னேற்றம் கொண்டு வந்து அந்த செயல் கம்ப்ளீட் பண்ணா அப்போ ஒரு ஆன்ம திருப்தி என்பது வருது பாருங்க. அந்த திருப்தியின் மூலம் பெறுவதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்த நிலையில மைண்ட் இருந்தால் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு கண்டினியூ ஆகும். அந்த நிலைக்கு நாம் எல்லோரும் வரணும். அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த இலட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தியானம். எப்போ நாம இந்த புரிதலுடன் நம்முடைய லட்சியத்துடன் பயணம் செய்கிறோமோ, வாழ்க்கையின் பயணம், நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாமே அவ்வளோ சீரியஸ் அப்படின்றது வராது. எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தால் பெரிய விஷயமான பெரிய லட்சியம் அடைவதற்கான எனர்ஜி என்பது நமக்கு கிடைக்காது. அதாவது இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. சின்ன விஷயங்கள் எல்லாமே அப்போது முன்னாடி எல்லாமே கண்டுக்கிறோம், இப்போ சின்ன விஷயங்கள் எல்லாமே கண்டுக்க மாட்டோம். சின்ன விஷயங்கள் என்ன, எனக்கு வெள்ளை கலர் ஷர்ட் தான் பிடிக்கும், ப்ளூ கலர் ஷர்ட் தான் பிடிக்கும், எனக்கு ப்ரௌன் கலர் ஷர்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சு. இப்போ இல்லையே. ஷர்ட் என்பது தேவை,
ஷர்ட் இருக்கு இல்லையா, சரி போகலாம். ப்ளூ இருந்தாலும் ஓகே, ரெட் இருந்தாலும் ஓகே, வயலட் இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு ஷர்ட்டு. அங்கே நம்முடைய பார்வை, நம்முடைய கவனம் என்பது போயாச்சு. நம்முடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. எதுக்கு? இந்த ஷர்ட் பற்றி யோசனை பண்ணிட்டே இருந்தால் அந்த ஷர்ட் போட்டிக்கிட்டு எங்கே போகணுமோ அந்த விஷயம் மறந்துடும். அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எங்கே கனெக்ட் ஆயிருக்கு? ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு கனெக்ட் ஆகும்போது நம்முடைய செயல்கள் எல்லாமே சேவையாக மாறும். நீங்க அப்போது வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போது வரைக்கும் நீங்க பண்ற வியாபாரம் வெறும் லாபத்திற்காக பண்ணிருக்கீங்க. ஆனா மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதே வியாபாரமே கண்டினியூ பண்றீங்க. லாபம் என்பது தேவை கடை நடத்தணும் அப்படின்னா. ஆனா உள்ள இதயத்துடன் சேவை என்ற எண்ணத்துடன் நாம செய்கிறோம். யாரெல்லாம் கடைக்கு வரார்களோ அவருக்கு எல்லாருக்குமே நம்ம சப்ளை பண்ற பொருள் அன்புடன் பண்றோம். இப்போது வரைக்கும் காசு வாங்கியிருக்கோம், பொருள் கொடுத்தோம், அமுச்சிட்டோம், அவ்வளோதான். ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் காசு வாங்குகிறோம், பொருள் அன்புடன் கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுறோம். செல்ஃப் ரியலைசேஷன் என்பது அதுதான். எந்த செயல் செய்தாலும் அதில் குவாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் அதில் ஒரு நோக்கம் என்பது இருக்கணும், காரணம் என்பது இருக்கணும். அந்த மாதிரி மாறிடும். இன்னும் மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மைண்ட் எல்லாமே முழுசா ஆன்மீக பாதையில் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது உலகியலான வாழ்க்கை என்பது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லல, அது கம்மியாகும், இது ஜாஸ்தி ஆகும். அது என்ன சார், மத்திய மார்க்கம் என்றால் பாதி இது பாதி அது அப்படின்னு சொல்லணுமே? ஆமாம், பாதி தான். பாதி என்றால் என்ன? பௌதீகமான வாழ்க்கையில் தேவைகள் மட்டுமே பார்ப்போம், அதி ஆசைகள் எல்லாமே நமக்கு தேவை இல்லை அப்படின்ற ரியலைசேஷன் வந்தவுடனே தேவைகளுக்கு எது மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மீதி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இல்லாத நேரத்தில் நம்முடைய மைண்டு ஆன்மீக பாதையில் கான்சென்ட்ரேட் ஆகும். எப்போ அதிகமான ஆன்மீக பாதையில் நம்முடைய மைண்டு கான்சென்ட்ரேட் ஆகி ஃபோக்கஸ்டில் இருக்குமோ இன்னும் நிறைய 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 நோக்கங்கள் எல்லாமே மொத்தமாக நம்முடைய ஆன்ம பயணத்திற்கு தேவையான சோல்ஸ் ப்ளூ பிரிண்ட் மொத்தமாக நமக்கு அறிமுகமாகும். அந்த செயல்கள் எல்லாமே செய்யும்போது 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 ஆன்ம திருப்தி அடைந்து 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 மிதி இல்லாத ஒரு ஆனந்தம் என்பது வருது. அந்த நிலைதான் ஆனந்த நிலை. அந்த நிலையில நம்முடைய மைண்டு வந்தால் நீங்க ஜீவன் முக்தி என்பதை அடைந்தீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கமே அது. முக்தி என்றால் இந்த உடல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது எங்கேயோ ஒரு இடம் அங்கே போய் சேர்ந்துரும் அப்படின்றது கிடையாது. ஆஸ் யூ ஆர் ஹியர் யூ வில் பி த சேம் ஆன் த அதர் சைட். நீங்க இந்த இடத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கூடவும் அதே மாதிரி இருப்பீர். இது சத்தியம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறார், நாமும் பார்த்திருக்கிறோம். பிறக்கும் போது எதுவும் கொண்டு வர மாட்டோம், இறக்கும் போது எதுவும் எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்த்திருக்கிறோம். எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ சொத்து நகை நற்று எது இருந்தாலும் கொண்டு வர மாட்டோம், இங்கே அனுபவித்து இங்கேயே விட்டுட்டு போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறார், பாவமும் புண்ணியமும் அதை நாம் எடுத்துகிட்டு போகிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கு, அது கர்மா. அந்த பாவமும் புண்ணியமும் நல்ல கர்மா கெட்ட கர்மா அது நாம் எடுத்துகிட்டு போகிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஆனால் நாம் எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னா நம்முடைய மனநிலை, மைண்ட் செட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த சைடு எப்படி இருக்குதோ அதே சைடு இந்த மைண்ட் செட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்தி அடையணும் என்றால் நம்முடைய மைண்ட் செட் பண்ணிக்கணும். முதல்ல தேவையில்லாதது எல்லாமே மைண்டில் இருக்கவே இருக்கக்கூடாது, தேவையானது மட்டுமே இருக்கணும். நாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னமோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் நாம் முயற்சி பண்ணணும் தியானத்தின் மூலம். அதுதான் மனித பிறவியின் சிறப்பு, மனித பிறவியின் நோக்கம், ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.